தை மாதத்தில் வருகின்ற ரத சப்தமி. 7 வகையான பாவங்கள் ஒரே நாளில் தீர நம்ம என்னவெல்லாம் செய்யலாம், எப்படி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். தை மாதத்தில் வருகின்ற ரத சப்தமி. நம்ம வாழ்க்கையில ஒரு பாவம், 2 பாவம், 3 பாவம் இல்லைங்க, பலவிதமான பாவங்களை நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருப்போம். ஒரு வகையான பாவம் நம் வாழ்க்கையில தீர்ந்தாவே நம்மளுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். 7 வகையான பாவங்கள் ஒரே நாளில் தீர நம்ம என்னவெல்லாம் செய்யலாம், எப்படி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக சென்று பார்க்கலாம். சூரிய பகவானை வணங்கக்கூடிய முக்கிய தினங்களில் இருப்பது இந்த ரத சப்தமி நாள் தாங்க. அதாவது தை அமாவாசைக்கு பிறகு வளப்பிறையில் வருகின்ற இந்த சப்தமி திதிய ரத சப்தமியாகவே நாம் வழிபடுகின்றோம். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே சூரிய ஒளியில் ஜீவிக்கப்படுவதால் கிரகங்களிலே மிகவும் முதன்மையானவராகவும் முக்கியமாகவும் திகழ்பவர் சூரிய பகவான். சூரிய பகவானுடைய தேர் வடக்கு நோக்கி பயணிக்கும் இந்த நாளை தான் நம்ம ரத சப்தமியாகவே கொண்டாடுகின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பலவிதமான பாவங்களை செஞ்சிருப்போம். தெரியாம செய்யற பாவங்களுக்கு பரிகாரம் உண்டு, ஆனா தெரிஞ்சே செய்யற பாவத்துக்கு மன்னிப்பும் கிடையாது, பரிகாரமும் கிடையாதுங்க. ஆனா தெரிஞ்சு ஒரு சில தவறுகளை நம்ம செய்யும் போது மனம் வருத்தப்படும். அந்த வருத்தப்படுவதற்கு இது பரிகாரம் இல்லையா அப்படின்ற ஒரு மனம் இயங்கும். அதற்காக தான் இந்த ரத சப்தமி நாள்ல இந்த வழிபாடுகளை நாம் மேற்கொண்டால் அந்த பாவங்களும் நமக்கு தீரும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ரத சப்தமி இந்த வருடத்துல எப்ப வந்திருக்கு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 4/2/2025 செவ்வாய்க்கிழமை காலை 4:25 சப்தமி திதி தொடங்கி அதிகாலை 2:56 திதி முடிகிறது. அதனால நீங்க செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலே இந்த வழிபாடு மேற்கொள்ளதுக்கு உகந்த நேரம்ன்றது சொல்லப்படுகிறது. இப்ப இந்த ரத சப்தமி நாள் அன்று நம்ம பாவங்களை போக்கக்கூடிய வழிபாடுகள் என்னென்ன, அது எவ்வாறு செய்வது அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக சென்று பார்க்கலாம் வாங்க. இந்த பொருள் தாங்க. இப்ப இந்த முதல் வழிபாடு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா பரிகார குளியலுங்க. 7 வகையான பாவம் தீர பரிகார குளியல் செய்யணும். இப்ப இந்த பரிகார குளியல் செய்ய நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரை இந்த பரிகார குளியலை நீங்க செஞ்சு முடிச்சிடணுங்க. ஏன்னா சூரியன் உதயம் வர்றதுக்குள்ள இந்த குளியலை நீங்க குளிச்சு முடிச்சிடணுங்க. எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எருக்க இலை தாங்க தேவை. எருக்க இலையை 7 இல்லைன்னா 9 என்ற கணக்கில எடுத்துக்குங்க. இப்போ 7 எருக்க இலையை எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இப்போ இது நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிட்டு இது பின்னாடி திருப்பிடுங்க. பின்னாடி திருப்பிட்டு இப்போ நீங்க ஆண்கள் குளிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு எள்ளு எடுத்துக்குங்க. எள்ளு இங்க சென்டர்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு திருநீரு. ஆண்கள் குளிக்கிறதா இருந்தா கொஞ்சோண்டு எள்ளு கொஞ்சோண்டு திருநீர் வச்சு நீங்க குளியலை போட்டுடுங்க. இதே பெண்கள் குளிக்கணும்னா ஆண்கள் குளிக்கிறதா இருந்தா கொஞ்சோண்டு எள்ளு திருநீர் வச்சு குளிங்க. இதே பெண்கள் குளிக்கிறதா கொஞ்சோண்டு மஞ்சள் வச்சு குளிங்க. இப்போ 7 ரெடி பண்ணி வச்சிடுங்க. ரெடி பண்ணிட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து தலையில வச்சிடுங்க. இப்படி வச்சிடுங்க தலையில. அடுத்து 2 எடுத்து கண்ணாண்ட வைங்க. அடுத்து 2 எடுத்து காலில் வைங்க. அடுத்து 2 எடுத்து ஷோல்டர்ல வைங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு கீழே இறக்கி கீழே வச்சுட்டு அது மேல அப்படியே தண்ணி ஊத்தி குளிச்சிடுங்க. இது வைத்து குளிக்கும் போது சூரிய பகவான மனதார வேண்டிக்குங்க. என் வாழ்க்கையில நாங்க தெரிஞ்சு தெரியாம செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிடணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவானை நினைச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு நீங்க வந்த பிறகு பூஜை அறைக்கு வந்துடுங்க. பூஜை அறைக்கு இப்போ எளிமையான முறையில சூரிய பகவானை வரைஞ்சிடுங்க. இப்போ எங்க வீட்டுல மொட்டை மாடி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மொட்டை மாடியிலே இந்த வழிபாடு செய்யுங்க. இப்போ எங்க வீட்டுல மொட்டை மாடி இல்லைன்னு நினைக்கிறவங்க பூஜை அறையில இந்த வழிபாடு செஞ்சுக்குங்க. பூஜை அறையில எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானை வரைஞ்சிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சிடுங்க. சூரிய பகவானால் விளைந்த காய்கறிகளை வச்சிடுங்க. அதுக்கப்புறம் 7 இருக்க இலையில மஞ்சள் குங்குமம் வச்சு சூரிய பகவானுக்குரிய தானியமான கோதுமை வச்சு அது மேல ஒரு விளக்கு ஏற்றலாம். விளக்கேற்றிட்ட பிறகு தீப தூப ஆராதனை காட்டிட்டு ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லி மனதார சூரிய பகவானை வணங்க. ஒரு 3 முறை அவர் மந்திரத்தை ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லுங்க. இல்ல சூரிய பகவான மந்திரம் தெரிஞ்சா கூட சொல்லுங்க. இந்த நேரத்துல கட்டாயமா கோதுமையிலான அல்வாவோ இல்ல கோதுமையிலான பொருளோ கண்டிப்பா வைங்க. அப்படி இல்லைன்னா சர்க்கரை பொங்கலாவது செஞ்சு நீங்க வைங்க. இந்த நாள்ல முக்கியமா ஒண்ணு செய்யணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னதானங்க. எந்த அளவுக்கு இந்த ரத சப்தமி நாள்ல நம்ம அன்னதானம் செய்யறோமோ, ஏழை எளியோருக்கு உதவி செய்யறோமோ அவ்வளவு நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு நல்ல தொழில் கிடைக்கும். எங்க தேடினாலும் வேலையே கிடைக்கலன்னு இயங்குபவர் கூட இந்த நாள்ல
இந்த தீபம் ஏற்றி ஏழை எளியோருக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும். இந்த நாள்ல ஒரு 5 நிமிடம் சூரிய பகவானிடம் நின்று அவர் ஒளி உங்க மேல படும் அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் சூரிய பகவானுடைய இருந்து ஓம் ஆதித்யாய நமக என்ற மந்திரத்தை 21 முறை மனதார பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில பலவிதமான செல்வங்களும் உங்களுக்கு வந்து நிறையும். இப்ப நம்ம வாழ்க்கையில தெரிந்து தெரியாமலும் அறிந்து அறியாமலும் பலவிதமான பாவங்களை செய்யறோம். அந்த பாவங்களை தொலைக்க இந்த ரத சப்தமி நாளன்று காலையில் எழுந்து பரிகார குழியிலும் அன்னதானமும் பூஜையும் செய்து சூரிய பகவானை வணங்கும் போது சூரிய பகவானுடைய மனம் மகிழ்ந்து நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாவங்களை அனைத்தும் தொலைத்து நமக்கு நன்மையே செய்வாரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளை தயவு செஞ்சு யாரும் தவற விடாம இந்த வழிபாடை செய்து அனைவரும் நலனையே பெறுங்க. நம்மால் முடிந்த உதவிகளை ஏழை எளியோருக்கு எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவு நமக்கு நன்மை சேரும். இப்ப நம்ம தெரிந்து செய்த பாவங்களுக்கு பரிகாரமே இல்லை அப்படின்றது சொல்லியிருந்தோம். அதுக்காக தெரிந்து செய்த பாவங்களுக்கு இந்த ஒரு நாள் பரிகாரம் இருக்குதுன்ட்டு தெரிந்து மறுபடி பாவங்களை செய்யாதீங்க. எந்த ஒரு தவறும் செய்யாம நேர்மையா ஒற்றுமையா நம்ம இருந்து பலவிதமான தான தர்மங்களை செய்து சூரிய பகவான மனதார பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அரசாங்க வேலை நினைப்பவர்கள் கூட இந்த நாள்ல இந்த வழிபாடு செய்தா அரசாங்க வேலை கிடைக்கும். நம் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும். நம் வாழ்க்கையில செல்வ நிலை உயரும். நம் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நம் குடும்பத்துல ஒற்றுமை நிலைக்கும். அதனால தவறாம இந்த வழிபாடை செய்து அனைத்து நலன்களையும் பெறுங்க. இந்த வழிபாடு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.